இன்னைக்கு யூஸ்வலா பண்ற கண்டென்ட்டை விட ஒரு டிஃபரெண்டான வீடியோ. ஸோ ஹேர் ஃபாலை தடுக்கும் அப்படிங்கிற இந்த எல்லா ஆன்டி ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸையும் ஒரு டியர் சிஸ்டம் கீழே கிளாசிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டியர் லெஜெண்டரி, செகண்ட் டியர் ஒர்க் ஆகும் ஆனா உங்களோட சேவிங்ஸ் காணாம போயிடும், தேர்ட் டியர் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இதையாச்சும் பண்ணலாம், ஃபோர்த் டியர் ரொம்ப கம்மி எவிடன்ஸ், ஃபிஃப்த் டியர் ஒன்னும் சொல்றது இல்ல. இந்த போட்டியில நம்மளோட கண்டஸ்டன்ஸ் 11 பேர், மினாக்சில்ல ஆரம்பிச்சு முயல் ரத்தம் ஆயில் வர. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மினாக்சில், அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைட் அப் லெஜெண்டரி. கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா இப்போ அதெல்லாம் கூட பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஹேர் ஃபால் அப்படின்னு உங்களோட ஃபோன் ஸ்பீக்கர்ல படுற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே போதும். சொல்லவே இல்ல. இந்த இன்ஸ்டாகிராம் ஹேர் கேர் கண்டென்ட்டும் ஹேர் கேர் ப்ராடக்டோட ஆட்ஸும் உங்களோட ஃபீடுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சிடும். ஸோ மினாக்சில் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு டாபிக்கல் மெடிகேஷன். அண்ட் இந்த ஸ்கேல்ப்ல நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிளுக்கு நிறைய பிளட் சப்ளை கிடைக்க வச்சு ஹேர் ஃபாலிக்கிள்ஸை நல்லா க்ரோ பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் 35 வருஷத்துக்கு மேல ஹேர் ஃபாலுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிகேஷனா இருக்கு. அதே சமயம் 35 வருஷத்துக்கான சயின்டிபிக் லிட்டரேச்சரும் இதுக்கு பின்னாடி இருக்கு. அதுல சேஃப்டி டேட்டாவும் அடக்கம். இன்ஃபேக்ட் இட்ஸ் சோ சேஃப், இது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கூட உங்களால வாங்க முடியும், லைக் பேராசிட்டமால். அடுத்த செகண்ட் கண்டஸ்டன்ட் பிஆர்பி ஆர் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. செகண்ட் இயர் ஒர்க் ஆகும் ஆனா சேவிங்ஸ் காணாம போயிடும். லெட்ஸ் சி. சோ பிஆர்பி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. உங்களோட ஆர்ம் வெயின்ல இருந்து பிளட் சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி அந்த பிளட் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட்ல இருந்து 2 காம்போனன்ட் வந்து தனித்தனியா பிரியும். ஒன்னு செல்லுலார் காம்போனன்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா காம்போனன்ட். சோ இந்த செல்லுலார் காம்போனன்ட்ல இருக்கக்கூடியதான் நம்மளோட ஆர்பிசி, சிவப்பணுக்கள், டபிள்யூபிசி, வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ் அண்ட் தட்டணுக்கள். அண்ட் நம்மளுக்கு தேவை பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மாவும் அதுல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் மட்டும் தான். இப்படி இந்த விஷயங்களை மட்டும் நம்மளோட பிளட்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து பிஆர்பியை நம்மளோட ஸ்கேல்ப்ல எங்கெங்கெல்லாம் வந்து ஹேர் தின்னிங் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்றப்ப இந்த பிளேட்லெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஆக்டிவேட் ஆகும். பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறப்ப அங்க ஏகப்பட்ட growth ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த growth ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகலை ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா க்ரோ ஆக வைக்கும். பட் இதுல பிரச்சனையே இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் தான். மினாக்சில் ஒரு 5%க்கு மாசம் ஒரு 700-800 ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதே இடத்துல நீங்க மாசத்துக்கு ஒரு பிஆர்பி செஷன் பண்றதுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்ச வர 2500 ஆரம்பிச்சு 30,000 வரைக்கும் போகலாம், டிபெண்டிங் அப்பான் த கிளினிக். ஸோ இந்த மாதிரி 5-10 மடங்கு காஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். 5-10 மடங்கு ரிசல்ட்டை கொடுத்தா பரவாயில்ல. பட் ஸ்டடி ஆஃப்டர் ஸ்டடி ஹேர் க்ரோத் அப்படிங்கிற அந்த விஷயத்துல மினாக்சிலையும் பிஆர்பியும் வந்து கம்பேர் பண்றப்ப எய்தர் ரிசல்ட்ஸ் வந்து சேமா தான் இருந்திருக்கு. பிஆர்பி கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ இருந்தாலுமே ஒரு மீனிங்ஃபுல் டிஃபரன்ஸை கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் இருக்கிறது இல்லை. ஸோ இதை யாரெல்லாம் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மினாக்சிலுக்கு அலர்ஜிக்கா இருக்கவங்க கண்டிப்பா பிஆர்பி வந்து ட்ரை பண்ணலாம், பிகாஸ் யூ காட் நோ அதர் சாய்ஸ். மினாக்சிலுக்கு அடுத்து ஹேர் ஆனஜன்ல மெயின்டைன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா அது வந்து பிஆர்பி தான். அண்ட் ரெண்டாவது, மினாக்சில் வந்து டெய்லி அப்ளை பண்ணி என்னால கன்சிஸ்டன்டா இருக்க முடியல, பட் அட் தி சேம் டைம் மாசம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றதுல வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் தாராளமா பிஆர்பி ட்ரை பண்ணலாம். அடுத்து தேர்ட் கண்டஸ்டன்ட் ரோஸ்மெரி ஆயில், ஃபோர்த் டியர், வெரி லோ எவிடன்ஸ். ரீசெண்டா ஹேர் கேர் மார்க்கெட்ல ப்ளோ அப் ஆன ஒரு விஷயம் தான் இந்த ரோஸ்மெரி ஆயில். இது மினாக்சிலுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், டிஎஸ்ஏ பிளாக் பண்ணும் அப்படின்னு இன்ஃபுளுசர்ஸ்ல ஆரம்பிச்சு டெர்மட்டாலஜிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தோட சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் கண்டிப்பா ஒரு வீடியோவை பார்க்க முடியும். பட் நான் லிட்டரேச்சரை எக்ஸாமின் பண்ணப்போ ஐ கேம் டு த கன்க்ளூஷன் ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடையாது. இருக்கிறது பூராமே மெக்கானிஸ்டிக் டேட்டா, அதாவது லேப்ல டெஸ்ட் டியூப்ஸ்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் மேலேயோ பண்ணக்கூடிய ஸ்டடிஸ் மட்டும் தான். ஒரே ஒரு ஹியூமன் அவுட்கம் டேட்டா மட்டும் தான் இருந்தது. அதுல மினாக்சில் 2% அகைன்ஸ்டா ஒரு 6 மந்த்ஸ்க்கு கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்டடியுமே ஃபுல்லா படிச்சு பார்க்கறப்ப ஏகப்பட்ட டேட்டா எரர்ஸ் இருந்தது. டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. மினாக்சில்ல 5% தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் கான்சென்ட்ரேஷன். பட் அதை விட்டுட்டு மினாக்சில்ல இருக்கிறதுலே கம்மியான எஃபெக்டிவ் டோஸ் பாத்தீங்க அப்படின்னா 2%. அதை வச்சு கம்பேர் பண்ணி அந்த ஸ்டடியை பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுறீங்க வெக்கமால உனக்கெல்லாம். நிஜமாவே ஒர்க் ஆகக்கூடிய ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்க ரோஸ்மெரி ஆயில் ப்ரொடியூஸ் பண்றது எக்கனாமிக்கலி இம்பாசிபிள். எல்லாத்தையுமே ஆல்ரெடி தெளிவா ஒரு வீடியோல டிபங்க் பண்ணியிருக்கேன், கார்டு தரேன், மறக்காம பாருங்க. ஃபோர்த் கண்டஸ்டன்ட் கேஃபீன், தேர்ட் இயர், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நல்ல குவாலிட்டியான ஒரு சில ஸ்டடிஸ் மினாக்சிலோட கம்பேர் பண்ற மாதிரி நடந்திருக்கு. அதுல டாபிக்கல் கேஃபீன் டாபிக்கல் மினாக்சிலுக்கு ஈக்குவலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரிசர்ச் இன்னுமே இதோட இன்ஃபன்சி பீரியட், அதாவது குழந்தை பருவத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ரொபஸ்டான ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் வந்து இந்த டாபிக்ல கண்டிப்பா நடக்கணும். இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு அன்பிளைண்டட் ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் தான் இன் ஹோல் பப்மெட். ஒரு பருக்கையா இன்னுமே நிறைய ஸ்டடிஸ் வந்தாதான் எஃபெக்டிவ் டோஸோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாசிபிள் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ டாபிக்கல் கேஃபீன் ஃபார் ஹேர் லாஸ் ஸ்டில் ஹேஸ் அ லாங் வே டு கோ. You're a long way from home.
அண்ட் ஒரு ப்ராக்டிகல் ப்ராப்ளமும் இருக்கு. மினாக்சில் ஒரு ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட். ஒரு ஃபார்மசில இருந்து 5% ஃபார்முலேட் பண்ண ஒரு மினாக்சில் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 5% தான் இருக்கு அப்படின்னு தாராளமா நம்பலாம். பிகாஸ் இதை ரெகுலேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் பாடிஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபார்மா செக்டர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைட்லி ரெகுலேட்டட் ஸ்பேஸ். பட் கேஃபீன் அப்படிங்கிறது பேசிக்லி சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு வரும். ஸோ நீங்க வாங்க போற இந்த டாபிக்கல் கேஃபீன் ஃபார்முலேஷன்ல ஐடியல் கான்சென்ட்ரேஷன்ல இந்த கேஃபீன் இருக்கா அண்ட் இன்னும் பல குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். டாபிக்கல் கேஃபீன் ஒரு ப்ராமிசிங்கான ட்ரீட்மெண்ட் அல்டர்னேட்டிவ் தான். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ரொபஸ்டான எவிடன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். And fifth contestant, finasteride and butasteride. Absolutely legendary. So என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபினாஸ்டைடை பற்றி கண்டிப்பாக ஒரு ஐடியா இருந்திருக்கும். இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன். எல்லாமே இந்த ஹேர் கேர் பிளேலிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, அதாவது மேல் பேட்டர்ன் பால்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபினாஸ்டைட் 1 mg டேப்லெட் உங்க கையில கொடுத்து டெய்லி ஒரு ஹாஃப் டேப்லெட்டாவது போடுங்க, உங்களோட ஹேர் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டாப் நாச் குவாலிட்டி ட்ரையல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரக்ல வந்து நடந்திருக்கு. அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டி டேட்டாவும் இருக்கு, அதே சமயம் எஃபிகசி டேட்டாவும் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுல கொஞ்சம் சைடு எஃபெக்ட் ரிஸ்க்கும் இருக்கு. பட் when it comes to price to performance ratio, அதாவது நீங்க கொடுக்குற காசுக்கு உங்க ஹேர் லாஸோட ப்ரொக்ரஷனை எந்த அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணும் அண்ட் ஹேரை வந்து எந்த அளவுக்கு க்ரோ பண்ண வைக்கும் அப்படிங்கிற இந்த ரேஷியோல ஃபினாஸ்டைட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் ஒரு 70 rupeesல ஆரம்பிச்சு 300 rupees per month அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ்குள்ள உங்களோட மேல் பேட்டர்ன் பால்னஸ் டெவலப் ஆகிறத கன்ஃபார்மா ஸ்லோ டவுன் பண்ணி ஹேரை க்ரோ பண்ண வைக்கும் அப்படின்னா அது டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் லைக் ஃபினாஸ்டைட் அண்ட் பியூட்டாஸ்டைட்னால மட்டும்தான் முடியும். அப்சல்யூட் கோட். ஸோ ஃபினாஸ்டைடை பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். பட் பியூட்டாஸ்டைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் கிளாஸ் ஆஃப் ட்ரக் தான். பட் இட்ஸ் மச் மோர் பொட்டன்ட் தென் ஃபினாஸ்டைட். இப்போ ஃபினாஸ்டைட் 1 mg அப்படிங்கிற டோஸ்ல ஒரு 70 to 75% ஆஃப் டிகெஸ்டியை பிளாக் பண்ணுது அப்படின்னா பியூட்டாஸ்டைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் டிகெஸ்டியை வரைக்கும் பிளாக் பண்ணும். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்கு அண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஆன்லைன்ல என்கிட்டயே கன்சல்ட் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் என்னோட இந்த ஒர்க்கை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 0 cost மெத்தடும் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக் டு தி வீடியோ. 6th contestant, saw palmetto. ரீசெண்டா தான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் saw palmettoல. இது பேசிக்கலி ஒரு பனை வகையை சார்ந்த தாவரம். இதோட பழங்களை எடுத்து உலர வச்சு அதை வந்து பொடியாக்கி அதை ஒரு கேப்சூல்ல அடைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் saw palmetto சப்ளிமெண்ட். சேம் as caffeine, 30 year. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டோசிங்கை முடிவு பண்ணக்கூடிய குவாலிட்டியான ரிசர்ச் வந்து கண்டிப்பா வேணும். லாங் டேர்ம் சேஃப்டி டேட்டா வந்து கண்டிப்பா வேணும். இது எல்லாமே லேக்கிங்கா இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நேச்சுரல் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் டிஹெச்டியை வந்து பிளாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அது saw palmetto கிட்ட மட்டும்தான் இருக்கு. பட் ஃபினாஸ்டைடோட கம்பேர் பண்றப்ப போத் எஃபெக்டிவ்னஸ்லயும் சரி அண்ட் எவிடன்ஸ்லயும் சரி சீரியஸ்லி லேக்கிங்கா தான் இருக்கு. 7th contestant, GFC, growth factor concentrate. PRP எப்படி பண்றாங்களோ GFCயும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஸ்டெப் மட்டும் இருக்கு. ஸோ இந்த அடிஷனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண PRP-யை ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு ஆக்டிவேட் பண்ணி அந்த பிளேட்லெட்ஸ் growth factors ப்ரொடியூஸ் பண்றப்ப அந்த growth factors-ஐ எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் growth factor concentrate. பட் PRP-ல இந்த ஸ்டெப் இருக்காது. நேரா எடுத்த உடனே அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சேம் PRP மாதிரியே தான் மினாக்சில்ல கம்பேர் பண்றப்ப மார்ஜினலான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் காசு கரைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல இருக்கே. சேம் சேவிங்ஸ் காணாம போயிடும் கேட்டகரி. அண்ட் 8th contestant, Redensil. Rosemary மாதிரியே சேம் தான். 4th tier, very low evidence. பட் வித் கிளவர் மார்க்கெட்டிங். பேர் அப்படியே மினாக்சில் மாதிரி ரைமிங்கா Redensil அப்படின்னு கேட்கறப்ப இது மினாக்சிலோட செகண்ட் ஜெனரேஷன் காம்பவுண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லை. இது வந்து கிரீன் டீல இருந்தும் லார்ஜ் வுட்ல இருந்தும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்காக்ஷன், கஷாயம். ஆகா ஒவ்வொன்னு ஏகப்பட்ட கிளைம்ஸ் இருக்குதானே தவிர அதை பேக் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எவிடன்ஸ் கண்டிப்பா லேக்கிங்கா தான் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அண்ட் இதையுமே டீபங்க் பண்ணி டீடைலான வீடியோ ஹேர் கேர் பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ட்ரிகர் பண்றதுக்கான மெயினான ரீசன் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்கவங்கள ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்டைட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ள வர விடாம ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து உண்டாக்கிடுது. ஏன்னா அதை மார்க்கெட் பண்றதுமே அப்படிதான். மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்டைடுக்கு சேஃபான நேச்சுரல் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு இதை நம்பி ஸ்டேஜ் 2 ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்க ஒருத்தர் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. பிளசிபோ எஃபெக்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் அப்படியே யூஸ் பண்ண ஸ்டேஜ் 2 வந்து 3 ஆகும், அந்த 3 வந்து 4 ஆகும். அப்புறம் தான் இது ஒர்க் ஆகல போல அப்படிங்கறத தெரிஞ்சு இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கே வருவாரு. ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் ஃபாலிகல்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு இயர்லியா இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்டைடுக்குள்ள வர்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றப்ப ஈவன் மினாக்சில் ஃபினாஸ்டைடு யூஸ் பண்ணாலுமே ரிசல்ட்ஸ் போரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எந்த பயனும் இல்ல. அடுத்து 9th contestant,
மைக்ரோ நீட்லிங். அடுத்த லெஜெண்டரி கேட்டகரி கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கான்செப்ட் சிம்பிள் தான். சின்ன சின்ன நீடில்ஸ், அதாவது 0.5 mm இருந்து 1 mm வரைக்கும் ஆழத்துக்கு போகக்கூடிய நீடில்ஸை வச்சு நம்ம ஸ்கேல்ப்ல ஹேர் தின்னிங் இருக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பங்க்சர்ஸ் வந்து பண்றோம். அந்த பங்க்சர்ஸ் ஹீல் ஆகிறப்ப அங்க நிறைய growth factors ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த growth factors அங்க இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா வளர வைக்குது. அண்ட் இதை தனியா யூஸ் பண்றதை விட மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்டைட் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்றப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை 2 மடங்கா மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ நீட்லிங் இருக்கு. ஆல்சோ ரிலேட்டிவ்லி சீப். இந்த எலக்ட்ரானிக் டெர்மா பென்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1500 to 2000 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நீங்க மைக்ரோ நீட்லிங் பண்றப்ப ஜஸ்ட் ஒரு 50 rupees மட்டும் யூஸ் பண்ணி நீடில்ஸ் மட்டும் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க மினாக்சில் ஃபினாஸ்டைட் வருஷ கணக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பா ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஹேர் growth வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்ச அளவுக்கு இல்ல அப்படிங்கிறப்ப இந்த ஹேர் growth பூஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ நீட்லிங் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆட் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் 0.5 mm to 1 mm அப்படிங்கிற இந்த டெப்த்ல. அண்ட் டீடைல்டு வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு. அடுத்து 10th கண்டஸ்டன்ட் முயல் ரத்தம் ஆயில். மார்க்கெட்டிங் பண்ணா எதை வேணா விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு பர்சனா இந்த மாதிரி அமேசான் காட்டுல வளர்ந்த அரிய மூலிகைகளை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணா முடி வளருமா வளராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஷியோர், ஒரு 1000 பேர் இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதுல 10 இல்ல 20 பேருக்கு இந்த ஹேர் ஆயில்னாலேயோ இல்ல அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்றப்ப வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மீதி இருக்கிற 980 பேரும் அவங்களோட பணத்தையும் நேரத்தையும் வீணடிச்சதுதான் மிச்சம். எக்ஸாக்ட்லி லைக் a லாட்டரி டிக்கெட். யாரோ ஒருத்தருக்கு பம்பர் பரிசு காத்திருக்குதான். பட் மத்த எல்லாருக்கும் எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கேட்டகரி. இன்னும் ஏதாச்சும் ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்ஸை பத்தி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நான் சொன்ன எல்லா வீடியோஸும் இருக்கு, மறக்காம பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.